வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. உலக அளவுல கணித கல்வி அப்படின்னு சொன்னாலே எல்லார் கண்ணு முன்னாடியும் வர்றது சிங்கப்பூர் தான். ஆமா, பீசா, டிம்ஸ் மாதிரி பெரிய பெரிய சர்வதேச தேர்வுகள்ல அவங்க மாணவர்கள் தொடர்ந்து டாப்பா வராங்க. அது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தா இல்ல பாடத்திட்ட வடிவமைப்பாளரா இருந்தா இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். நிச்சயமா. இதுக்கு ஆதாரமா நாம சிங்கப்பூரோட அதிகாரப்பூர்வ தொடக்க கல்வி கணித பாடத்திட்டத்தையும் அவங்களோட வெற்றி பத்தின ஒரு ஆய்வு கட்டுரையும் வச்சு பேசலாம். சூப்பர். அப்போ இது வெறும் ரேங்கிங் விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான தத்துவம், ஒரு அணுகுமுறை, ஒரு முழுமையான சிஸ்டமே இருக்கு. அத உடைச்சு பார்க்கலாம். முதல்ல அவங்களோட கோர் பிலாசபி, அந்த தத்துவத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? தேர்ச்சி கற்றல் அல்லது மாஸ்டரி லேர்னிங்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? மாஸ்டரி லேர்னிங்கோட ஐடியாவே குறைஞ்ச விஷயத்தை ஆழமா கத்துக்கிறது தான். நிறைய பாடத்தை வேக வேகமா முடிக்கிறத விட ஒரு கணித கருத்தை எடுத்துக்கிட்டு அதுல மாணவர்கள் முழு தேர்ச்சி அடையிற வரைக்கும் அடுத்ததுக்கு போக மாட்டாங்க. ஓஹோ, அப்போ ஒரு கான்செப்ட் புரியலன்னா அதுலயே நிப்பாட்டிடுவாங்களா? ஆமா, இதுக்கு கொஞ்சம் ஜெரோம் ப்ரூனரோட ஸ்பைரல் கரிக்குலம் தியரியோட தொடர்பு இருக்கு. ஒரு கான்செப்ட் திரும்ப திரும்ப வரும், ஆனா ஒவ்வொரு முறையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா விரிவா இருக்கும். சரி சரி, மேலோட்டமா போறதுக்கு பதிலா நல்லா ஆழமா கத்துக்கறாங்க. கரெக்ட். அதனால புரிதல் நல்லா வலுப்படும். மனப்பாடம் பண்றதை விட இது பெட்டர். அப்போ கணிதத்தை நிஜ வாழ்க்கையோடயும் நல்லா கனெக்ட் பண்றாங்களா? அந்த சிக்கல் தீர்த்தல் முறை இத பத்தி தானே? ஆமாங்க, கணிதம்ங்கிறது வெறும் எண்கள் இல்ல, அது வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு கருவி. அதனால அவங்க பாடங்கள் பெரும்பாலும் ஒரு நிஜ வாழ்க்கை சூழல் மாதிரி ஒரு வார்த்தை கணக்கோட தான் தொடங்கும். சவாலா இருக்குமா? ஆமா, நேரடியா ஃபார்முலாவை கொடுக்காம மாணவர்களை யோசிக்க வைப்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு. ஆசிரியர் பதில சொல்ல மாட்டாரு, ஜஸ்ட் ஒரு வழிகாட்டியா தான் இருப்பாரு. இது மாணவர்களோட சிந்தனைய நல்லா தூண்டும். நிச்சயமா கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும். கேட்க நல்லா இருக்கு. சரி, இந்த தத்துவங்களை கிளாஸ் ரூம்ல எப்படி கொண்டு வராங்க? ரொம்ப முக்கியமா பேசப்படுற சிபிஏ அப்ரோச், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. சிபிஏ, அதாவது கான்கிரீட் பிக்டோரியல் அப்ஸ்ட்ராக்ட். இதுவும் ப்ரூனஸ் தியரி பேஸ் பண்ணதுதான். கான்கிரீட்னா நிஜ பொருட்கள். நிஜ பொருட்களா? எப்படிங்க? அதாவது ஒரு கணித கருத்தை கூட்டல் கழித்தல் எதுவா இருந்தாலும் முதல்ல மணிகள், குச்சிகள், பிளாக்ஸ் மாதிரி கையால தொட்டு உணர்ற பொருட்களை வச்சு செய்வாங்க. ஓகே, பிளாக்ஸ் வச்சு கூட்டல் கத்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பிக்டோரியன், அதாவது படங்கள். அந்த பொருட்களோட படங்களை வரைஞ்சோ இல்ல கொடுத்திருக்கிற படங்களை வச்சோ கணக்கு போடுவாங்க. இது அந்த பொருளுக்கும் குறியீட்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. சரி, கான்கிரீட் ஆச்சு, பிக்டோரியல் ஆச்சு. அப்போ கடைசியா தான் அப்ஸ்ட்ராக்ட், அதாவது எண்கள், குறியீடுகள், பிளஸ் மைனஸ் இன்டூ டிவைட், இதுக்கு வருவாங்க. உதாரணமா கடன் வாங்கி கழிக்கிறது ரீக்ரூப்பிங் இருக்குல்ல, ஆமா, அது முதல்ல பேஸ் 10 பிளாக்ஸ் வச்சு செஞ்சு காட்டுவாங்க. அப்புறம் அந்த படமா வரைவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம போடுற மாதிரி நம்பர்ல எழுதி செய்வாங்க. அப்படியா? நம்ம வழக்கமா நேரடியா நம்பர்ல தானே ஆரம்பிப்போம். ஆமா, ஆனா இந்த சிபிஏ முறையில அந்த வழிமுறை ஏன் அப்படி வேலை செய்யுதுன்னு மாணவர்களுக்கு ஆழமா புரியும். வெறுமனே ஸ்டெப்ஸ மனப்பாடம் பண்ணாம புரிதல் வந்த பிறகு வேகம் தானா வரும். இது நல்ல உத்தியா இருக்கே. அப்போ இந்த வார்த்தை கணக்குகளுக்கு அவங்க பயன்படுத்துற பார் மாடலிங் பத்தி சொல்லுங்க. செவ்வக பட்டைன்னு சொன்னீங்க. ஆமா, பார் மாடலிங் இது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். வார்த்தை கணக்குல இருக்கிற தகவல்களை, அந்த எண்களை செவ்வக பட்டைகள் மாதிரி வரைஞ்சு காட்டுறது. ஓஹோ, படமா பாக்குறது. ஆமா, கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேக்குறாங்க, நம்பர்ஸ்க்கு நடுவுல என்ன தொடர்பு இருக்குன்னு படம் மூலமா தெளிவா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சிக்கலான கணக்கு கூட இப்படி படமா பார்த்தா ஈஸியாயிடும். இது எல்லா டாபிக்குக்கும் யூஸ் ஆகுமா? அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டும் இல்ல, பின்னங்கள், விகிதங்கள், சதவீதம்னு ஹையர் டாபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமா இது இயற்கணித சிந்தனைக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். எப்படி? தெரியாத மதிப்பு ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பார் வரைஞ்சு கேள்விக்குறி போடுவாங்க. இது பின்னாடி எக்ஸ் ஒய் மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு கணக்கு போடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கணக்கோட கதையை படமாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு அந்த சர்வதேச ரிசல்ட் சொல்லுது இல்லையா? பீசா, டிம்ஸ் பத்தி சொன்னீங்களே. ஆமா, அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தா தெரியும். சிங்கப்பூர் தொடர்ந்து டாப்ல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சராசரி மதிப்பெண் மட்டும் அதிகம் இல்ல. வேற என்ன? நல்ல ஹை ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கையும் அதிகம். அதே மாதிரி ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கையும் குறைவு. இது ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா நிலை மாணவர்களையும் இது உயர்த்துதானே அர்த்தம்? ஆமா,
குறிப்பா சமூக பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்கள் கூட மத்த நாடு மாணவர்களை விட நல்லா பண்றாங்க. இது அந்த சிஸ்டத்தோட சமத்துவத்தன்மைய, எக்விட்டிய காட்டுது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒரு எச்சரிக்கை, இந்த முறைய அப்படியே மொத்த நாடுகள் காப்பி அடிக்க முயற்சி பண்ணப்போ எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. ஏன் அப்படி? ஏன்னா வெறும் பாடப்புத்தகத்தை மாத்துனா போதாது, அதை நடத்துற ஆசிரியர்களுக்கு நல்ல பயிற்சி வேணும். அந்த முறைய உண்மையா சரியா ஃபாலோ பண்ணணும். பள்ளிக்கூட சூழல், ரிசோர்சஸ், இது எல்லாமே முக்கியம். புரியுது. அப்போ பாடத்திட்டம் மட்டும் இல்ல, அதை செயல்படுத்துற ஒட்டுமொத்த சூழலும் தான் முக்கியம். நிச்சயமா. சிங்கப்பூர் வெற்றிங்கிறது ஒரு நல்ல பாடத்திட்டம், அதோட சேர்ந்த தரமான டீச்சர் ட்ரெய்னிங், தேவையான வழங்கல், பள்ளிக்கூடத்துல கத்துக்கிற ஒரு நல்ல கலாச்சாரம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஈகோசிஸ்டம். அப்போ நம்ம ஊர்ல இதை எப்படி பார்க்கணும்? நாம புக்க அப்படியே காப்பி அடிக்கிறத விட அதுக்கு பின்னாடி இருக்கிற கொள்கைகளை, அந்த ஆழமான புரிதல், சிக்கல் தீர்க்கும் திறன், சிபிஏ பார் மாடலிங் மாதிரி விஷுவலைசேஷன், இதையெல்லாம் நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும். அப்படியானால் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களாகிய நீங்க சிங்கப்பூர் கணிதத்தோட எந்த அம்சத்தை உங்க வகுப்பறைக்கு, உங்க மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஸ்டெப்பா சிபிஏ முறைய ஒரு யூனிட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்ல பார் மாடலிங்க சில வார்த்தை கணக்குகளுக்கு மட்டும் அறிமுகப்படுத்தலாமா? எது சாத்தியம், எது முதல் படி? இந்த கேள்விகளோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த ஆழமான அலசலை இன்னைக்கு நிறைவு செய்றோம்.